டாக்டர் எப்படிப்பட்டவர் நீங்க சொல்லலாம். உங்க டாக்டர் எப்படிப்பட்டவர்? முடிச்சு விட்டாதப்பா, நான் உன் குழந்தை, உன் புள்ள. ஐயா கந்தா. தாம்பரத்துல சேஷகிரி டாக்டர் ஒரு பேரு. என்னோட சின்ன வயசுல 2 ரூபாய் வாங்கினாரு. அதுக்கப்புறமேட்டு 5 ரூபாய். வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப 10 ரூபாய் அப்படி இல்லைன்னா குடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அவளுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அவன் வேணும் போது சாப்பிட்டுங்க, அவன் வேணாம் போது விட்டுருங்க. அதனால பிரச்சனை வராது பாத்துங்க. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயாவே எல்லாருக்குமே அந்த 10 ரூபாய் கூட வாங்க மாட்டாரு. போயிட்டு உள்ள போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சரியாயிட்ட மாதிரி தான். அமாவாசை இந்த அமாவாசைக்காகத்தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். மந்திரவாதி சொன்ன மாதிரி அவன் இடது கை கட்ட வரல மைய வைக்கிறேன். மாத்திர போறதுலாம் செகண்டரி மாதிரி தான் எனக்கு அவரை பார்த்தாலே சரியா. அந்த மனுஷனை போய் பார்த்தாலே போதும்பா. என்ன வயசு அவருக்கு? இப்ப பண்ண முடியாது. 5,10,000 ரூபாய் தரேன், கிளம்புங்க. அட பாவீங்களா, மத்தவங்களாவது லேண்ட மட்டும் கொடுத்துட்டு தான் ஏமாத்துவாங்க. இப்ப 85+ ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் சர்வீஸ் பண்றாரு. இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த எம்பி பார்க்காத பிரச்சனையாடா, ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சவன் நானு. இன்னைக்கும் பண்றாரு. அதுல வாரத்துல ஒரு நாள் காசு கூட வாங்க மாட்டாரு. என்ன அது என்னைக்கு அது ஒரு பர்டிகுலர் வாரத்துல என்ன ஞாயிற்றுக்கிழமை அவரு சாய்பாபா அந்த நம்பிக்கை இருக்கு. சொன்ன கதை அந்த அளவுக்கு ஒண்ணு சீரியஸ் இல்லையே. வியாழக்கிழமை இப்ப ஃப்ரீ. ஆமா. ஓகே. தாம்பரம் சேஷகிரி டாக்டர். ஆமா. ஓகே. செல்ல மாரியாதா எங்க சிந்தையில் வந்து அரங்கினாடி நில்லாதா. உங்கள் டாக்டர் எப்படிப்பட்டவர்? எங்க டாக்டர் கமலாக்கண்ணன். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அது முதல்ல யாரை பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா. வெளியூர்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோங்க. சார் நாங்க வந்திருக்கோம் சார் உங்களை பார்க்க. எந்த டாக்டராவது எங்களை கூட்டு போவாங்களா? ஒரு 2 வீலர் அவுட்டு 2 வீலர் கூட கிடையாது. பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய 2 வீலர் எடுத்துட்டு எங்களை கூட்டு போறாரு. என்ன பயமுறுத்தினா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? ஒரு எங்களுக்கு புள்ளனே சொல்லலாம் சார். அவருதான் கமலக்கண்ணன். நாங்க உட்காந்துருக்காரு. மணிரத்தினங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீடியும் வில்லனும் பூர்வமும் எண்ணி விட மறந்தால் இவன் தான். ஓ, இன்னும் இவ்வளவு சின்ன பேரா இருக்கீங்க. வாழப்பாடியா? பைசாவே வாங்குறாள் கிடையாது. கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? 2 பேத்துக்குண்ணா. எங்களுக்கும் தெரியும். கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா? நாமளா கொடுத்தா சரி. குடுக்கறதா வாங்கிப்பாரா? ஆமா, குடுக்கறத வாங்கிப்பாரு. இல்லனாலும் விட்டுருவாரு சார். கேட்க மாட்டாரு. எப்படி எனக்கு புரியல. நீங்க சின்ன வயசு பையன் கிளினிக் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை. எங்க வாழப்பாடியிலேவா? வாழப்பாடியில அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர். என்னமா பாக்குறீங்க? இதே நல்ல நேரம் தான் கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சோ 2 லெக்கும் ஸ்வெல்லிங். ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. பட் இறங்கி அவரால் கிளினிக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து வர முடியல. ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதனால உடனே கால் பண்ணாங்க. நான் போய் கூட்டிட்டு அவங்களுக்கான வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளே போய் கூட்டு வந்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாங்க. பாலம்பிலாம் இல்ல, டாக்டரே போய் கூட்டி விட்டீங்க. கண்டிப்பா.